Shantech News episode number 3ல இந்த வாரத்திற்கான எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சோ அதெல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னால நீங்க பாத்துட்டு இருக்கிறது Shantechworld தமிழ் தி சயின்ஸ் ஆஃப் தி டே டெக்னாலஜி. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெக் அப்டேட்ஸும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும். சோ வாங்க இந்த வாரத்திற்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்தியன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்ஸ் அப்படின்ற இந்தியன் கவர்மெண்ட் மெசேஜிங் ஆப்பை வந்து இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்பினுடைய நேம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்ற செக்யூரிட்டியும் கொடுத்திருக்காங்களாம். இந்த ஆப்ல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் டேப் எல்லாம் கொடுக்கல, சிம்பிளா ஒரு இந்தியாவோட மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணலாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல, பட் அவங்களுடைய ஜிம்ஸ் அப்படின்ற அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வோடோபோன் ஐடியா அவங்களுடைய ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் ஒரு ப்ரீபெய்ட் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா 250க்கு மேல ரீசார்ஜ் பண்ணும்போது ரெண்டு விதமான புது விஷயங்கள் கொடுக்குறாங்க. சோ என்ன அப்படின்றதையும் வந்து பாத்துடலாம். வோடோபோனுடைய ப்ரீபெய்ட் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்ட் பிளான்ஸ் லைக் 250க்கு மேல எந்த பிளானை நீங்க ரீசார்ஜ் பண்ணாலும் நைட் டேட்டா, அதாவது இரவு 12 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரோல் ஓவர் வீக்லி டேட்டா அப்படின்ற ஃபெசிலிட்டியும் ஆஃபர் பண்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணாத டேட்டா எல்லாமே நம்மளுக்கு அந்த வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்கள்ல அந்த யூஸ் பண்ணாத டேட்டா எல்லாமே நம்மளுக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடலாம். சோ இதுதான் அந்த ரோல் ஓவர் வீக்லி டேட்டா அப்படின்றது. சோ இந்த 250க்கு மேல ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எந்த பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ணாலும் இந்த ரெண்டு ஆஃபர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அமேசான் அவங்களுடைய மேனுபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டுல சென்னையில ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க மேனுபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான் ப்ராடக்ட் லைக் அலெக்சா ஸ்பீக்கர், டிவி ஸ்டிக், அந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராடக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேனுபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கேயே டெவலப் பண்ண போறதா சொல்றாங்க. சோ இதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல அமேசானுடைய ப்ராடக்ட் மேனுபேக்சர் பண்றதால அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல மேனுபேக்சர் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போறதாவும் சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல விவோடைய ஸ்மார்ட் போன்ஸ் கிட்டத்தட்ட 11 ஸ்மார்ட் போன்ஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல விவோடைய S9 அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல ஃப்ரண்ட்ல டுவல் செல்ஃபி கேமரா கொடுக்கறது போல ஒரு லீக் வந்திருக்கு. சோ என்னதான் அந்த டுவல் கேமரா கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்றது என்னமோ ஒரு கேமராவை தான் யூஸ் பண்ண போறோம். ரியல்மியோட narzo30 சீரிஸ் இந்தியால பிப்ரவரி எண்டிங்ல லான்ச் ஆக போகுது அப்படின்ற போல சொல்லியிருந்தோம். சோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பிப்ரவரி 24 மதியம் 12:30 மணிக்கு இந்தியா லான்ச் ஆக போகுது அப்படின்றது போல ரியல்மியோட CEO அபிஷியலா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. ரியல்மி narzo30 Pro 5G அண்ட் 30A அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் போன் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் இருக்க போகுது அப்படின்றது லான்ச் பண்ண அப்புறம் தான் தெரியும். Redmi Note10 and note10&pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையுமே மார்ச் 4 இந்தியால லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். சோ இந்த ஸ்மார்ட் போனுடைய அபிஷியலான ஸ்பெக்ஸும் அமேசான்ல ஸ்பாட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே ஸ்னாப்டிராகன் சிப்செட் தான் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி Android 11 மேல தான் ரன் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல IP52 வாட்டர் ரேட்டிங் அண்ட் டஸ்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போறாங்க. பெரிய பேட்டரி வர போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயும் ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற போல சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க வித் கொர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்க போகுது. இந்தியால கேமிங் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்துல ராக் போன் 5 அப்படின்ற ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ண போறாங்களாம். சோ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸும் லீக் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 800 சீரிஸ் சிப்செட் வந்து கொடுக்க போறாங்களாம். சோ அதே மாதிரி Android 11 மேல ரன் ஆக போகுது அப்படின்ற போல சொல்றாங்க. சாம்சங் கேலக்ஸி A52 5G அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியால மார்ச் மாதத்துல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற போல சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சில ஸ்பெக்ஸும் கூகுள் பிளே கன்சோல்ல லீக் ஆயிருக்கு. ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற சிப்செட்ல கொடுக்க போறாங்க. Android 11 மேல ரன் ஆக போகுது அப்படின்ற போல சொல்றாங்க. A52 5G ஸ்மார்ட் போனுடைய லான்ச் டீடைல்ஸ் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த A72 அப்படின்ற ஸ்மார்ட் போனுடைய லான்ச் டீடைல்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஷேர் இட் அப்படின்ற ஆப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாரும் டெலீட் பண்ணிருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருந்தது அப்படின்னா
உடனே அந்த ஆப்பை வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் அந்த ஆப் உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப டேஞ்சர் தான். உங்களுடைய ஸ்மார்ட் போன் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. சோ உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல அந்த ஆப் இருந்தது அப்படின்னா உடனே டெலிட் பண்ணி விட்டுருங்க. Android 12க்கு ஒரு கோட் நேம் வைக்க போறாங்க அப்படின்றது போல நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருந்தோம். அது என்ன நேம் அப்படின்றதும் கூட அந்த எபிசோட்ல சொல்லியிருந்தோம். அது ஆனா ஓரளவு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றத போல சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கோட் நேம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். Android 12 ஸ்னோ கோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த Android 12ல எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுதான். சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்றதுக்கே இந்த வீடியோ ஃபுல்லா போயிடும். சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத அப்டேட் பண்றேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. OnePlus மொபைல் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சோ இந்த மார்ச் மாதத்தோட மிடில்ல OnePlusோட 9 சீரிஸ் வரப்போகுது அப்படின்ற போல லீக்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகனுடைய 888 அப்படின்ற சிப்செட் கொடுக்க போறாங்களாம். 12GB ரேமோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. ஃப்ரண்ட் சைடுல டிஸ்பிளே இருந்து பாத்திருப்பீங்க, ஃபோல்டபிள் டிஸ்பிளே கூட பாத்திருப்பீங்க. ஆனா இந்த ரியர் சைடு அதாவது பேக் சைடுல டிஸ்பிளே இருந்து பாத்திருக்கீங்களா? Mi 11 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல பேக் சைட்ல டிஸ்பிளே கொடுக்க போறாங்களாம். பட் அந்த டிஸ்பிளேக்கு என்ன யூசேஜ் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இந்த Mi 11 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் போனுடைய கான்செப்ட் டிசைன் வந்து லீக் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான். சோ பின்னால அந்த கேமரா இருக்கு இல்லையா, கேமராக்கு பக்கத்துலயே அந்த டிஸ்பிளே சின்னதா கொடுக்க போறாங்க அப்படின்ற போல சொல்றாங்க. செல்ஃபி எக்ஸ்பர்ட், நான் இப்போ எதை பத்தி சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும். சோ ஓப்போ தான். ஓப்போ அவங்களுடைய புதுவிதமான செல்ஃபி கேமரா கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த கான்செப்ட் டிசைனும் வந்து லீக் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி அந்த பெரிய நாட்ச் கொடுக்க போறாங்க. மொபைலோட ஃப்ரண்ட்ல அந்த பெரிய நாட்ச் கொடுத்து அதுக்குள்ள அந்த சின்னதா கேமரா வச்சு அது அப்படியே மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ண போறாங்களாம். OnePlus ஒரு வாட்ச் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்சோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்ற போல சொல்றாங்க. அந்த கான்செப்ட் இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. சோ அதான் நீங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சாம்சங் பே அண்ட் கூகுள் பே இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம இந்தியன் கரன்சியை தான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம். சோ அதே மாதிரி பிட்காயின் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷனும் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயும் வரப்போகுது அப்படின்ற போல சொல்றாங்க. போற போக்க பார்த்தா எங்க பார்த்தாலும் இந்த பிட்காயின் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இந்த வாரத்திற்கான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சயின்ஸ் ஆஃப் தி டே டெக்னாலஜி.